வணக்கம் லெட்ஸ் கோ வியூவர்ஸ், நான் உங்க நிவாஸ் and welcome to the IPL team preview series. இன்னைக்கு நாம பார்க்க போற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபென்டாஸ்டிக்கான டீம், ஷியோர் ஷாட் பிளே ஆஃப்ஸ் போற டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம்ல வந்து இந்த டீமோட பிளேயிங் லெவனை நம்ம பார்க்கும்போது ரெண்டு டிபார்ட்மெண்டா பார்த்துடலாம். ஒரு பக்கம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் பவுலிங் டிபார்ட்மெண்ட். அதுல கம்பேரிட்டிவ்லி வீக்கர் டிபார்ட்மெண்ட்டை முதல் பார்ப்போம், அதுதான் பவுலிங். வீக்கருங்கிறது வந்து அவங்களுடைய பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான். மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க பவுலிங்கும் நல்லா இருக்கு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நியூ பால்ல பவுல் பண்றதுக்கு முகமது ஷமி இருக்காரு. முகமது ஷமி கூட மேபி ஜெயதேவ் உன்னாட்கட்ட ஒரு 2 ஓவர் நியூ பால் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆர் பேட் கமின்ஸே நியூ பால்ல பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அந்த பவர் பிளேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனத்கர் நம்ம சொன்னோம், ரீசெண்ட் டைம்ஸ்ல டெத்ல வந்து நிறைய கட்டர்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் கூட அந்த டெத் பவுலிங்ல வந்து லாஸ்ட் 4 ஓவர் ஸ்பெஷலிஸ்டா வரக்கூடிய ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. பர்பிள் கேப் ஹோல்டர், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 3 வாட்டி பர்பிள் கேப் ஜெயிச்சிருக்காரு. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அடிஷன் இவங்க டீமுக்கு அந்த டெத் பவுலிங்க்கு. ஒரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல் ஜெயதேவ் உனத்கர் டெத்ல, ஒரு பக்கம் வந்து முகமது ஷமி பேட் கமின்ஸ் நியூ பால்ல அப்படின்னா அவங்க கூட வந்து ஒரு ஆல்ரவுண்டரா அங்கங்க ஒரு 2-3 ஓவர் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியும் வச்சிருக்காங்க அந்த பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக. வெளியே சிமர்ஜித் சிங்கை ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருக்காங்க. ப்ராபப்ளி அவங்களுக்கு நியூ பால்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைப்படுது அப்படின்னா சிமர்ஜித் சிங்கை கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஆடம் ஜாம்பா இருக்காரு. எனக்கு என்னமோ பேட் கமின்ஸ் கேப்டனா இருக்கிறதுனால ஆடம் ஜாம்பாவை கண்டிப்பா டீம்ல எடுப்பாருன்னு தோணுது. ஆடம் ஜாம்பா டீம்ல இருக்கும்போது அது ஃபென்டாஸ்டிக் லெக் ஸ்பின்னர். அப்படி ஒரு ஸ்பின்னர் நீங்க டீம்ல வச்சிருக்கும் போது உங்களுக்கு வேற ஸ்பின்னர் தேவைப்படாது. பட் அதையும் தாண்டி ஜீஷான் அன்சாரின்னு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸைட்டிங் யங் டேலண்ட் அவங்க டீம்ல வச்சிருக்காங்க. ராகுல் சகரும் அவங்க டீம்ல இருக்காரு. ராகுல் சகர் வந்து ஆடம் ஜாம்பா ஆடுவாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜீஷான் அன்சாரியை மேபி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ப்ராபப்ளி அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஜீஷான் அன்சாரிக்கு அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியும் அதெல்லாம் தாண்டி போச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிலிட்டிஸோட, ஓரளவுக்கு வந்து 2 ஓவராவது ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிலிட்டிஸோட இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிற ஒரு டீமாவும் நல்ல ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீமாவும் இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வந்து வீக்கர் அட்டாக்னா அப்ப அவங்க பேட்டிங் எவ்வளவு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. அவங்க பேட்டிங் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இவங்க வந்து ஷியோர் ஷாட் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ கேள்வி வந்து நம்ம எப்பயுமே இந்த வீடியோவில் கேட்கறது வந்து நீங்க இவங்க பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இந்த வாட்டி அந்த கேள்வி கேட்க போறது இல்லை. இந்த டீம் 300 ரன் அடிக்குமா அடிக்காதா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து ஏதாவது ஒரு மேட்சாவது அவங்க அந்த 300 ரன் மார்க்கை வந்து தொற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங்ல டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, நம்பர் 3ல வந்து இஷான் கிஷனை ஆட் பண்ணிடுறாங்க. போன சீசன் பாத்தீங்கன்னா இதே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா செமையா ஆடி கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டே அவங்க 283 இதெல்லாம் வந்துட்டாங்க. பட் அந்த நம்பர் 3ல ஒரு ப்ராப்பரான பேட்ஸ்மேன் இல்லாமலே அவங்க அவ்வளவு ரன் அடிச்சிட்டாங்க. நம்பர் 3ல போன சீசன் வந்து ராகுல் திரிபாதி ட்ரை பண்ணாங்க, ஃபார்ம்ல இல்ல. அதுக்கு முன்னாடி மயங்க் அகர்வால் ட்ரை பண்ணாங்க, ஃபார்ம்ல இல்ல. யார ஆடன்னு தெரியாம ஒரு மாதிரி ஷஃபிள் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த நம்பர் 3 பொசிஷனுக்கு. பட் இப்போ பெர்ஃபெக்டா அந்த நம்பர் 3க்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இஷான் கிஷனை வந்து எடுத்திருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். நம்பர் 4ல நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆடுவாரு. 5ல ஹைன்ரிக் கிளாசன். 4 and 5 நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி, ஹைன்ரிக் கிளாசனும் சரி, ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்கிங் பிளேவரை வந்து அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த பேட்ஸ்மேன் உள்ள வந்தாலுமே வந்து 15 பால் 30 அடிக்கணும், அந்த 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லயே தான் போவாங்க நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஆர்டர் எடுத்திருக்காங்க. நம்பர் 5ல ஹைன்ரிக் கிளாசன் வந்தா, நம்பர் 6ல எக்ஸைட்டிங் டேலண்டான அபினவ் மனோகர் வராரு. அபினவ் மனோகர் கர்நாடகா பிரீமியர் லீக் வந்து அவ்வளவு அற்புதமா ஆடிட்டு, அதுக்கப்புறம் சயித் முஷ்டாக் அலிலையும் அவ்வளவு நிறைய ரன்ஸ் அடிச்சுட்டு, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அட்டாக்கிங் ஆடிட்டு வராரு. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அனிகேத் வர்மா. அவரையும் கூட வந்து அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரையும் கூட இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லாட் பண்ணுவாங்க அப்படின்ற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டாப் 6 வச்சிருக்காங்க. நம்பர் 7ல நீங்க பேட் கமின்ஸை கூட நீங்க இறக்கி விடலாம். ஆர் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், அந்த இம்பாக்ட் பிளேயரா ஒரு அனிகேத் வர்மா, ஒரு சச்சின் பேபி எங்கேயாவது ஆடினாங்க மிடில் ஆர்டர்ல அப்படின்னா நம்பர் 8ல கூட நீங்க வந்து பேட் கமின்ஸ் ஆடலாம். அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. பெர்ஃபெக்டான பேட்டிங் ஆர்டர். நம்பர் 8ல வர பேட் கமின்ஸே வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய, ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். டாப் டு பாட்டம் உள்ள வந்தா 6-4 அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேட்டிங். அதுக்கு தகுந்த மாதிரி ஹைதராபாத் பிச்சஸும் ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். இங்க ரொம்ப ட்ரையா இருக்கும் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். வெதர் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், பிச் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், ரொம்பவே ட்ரையா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. பட்
இந்த ஐபிஎல்ல புதுசா ஒரு ரூல் இருக்கு, 2 பால் யூஸ் பண்ண போறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. நியூ பால் கிடையாது, பட் 10 ஓவருக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு 10 ஓவர் ஓல்டு பால், ஒரு ட்ரை பாலை வந்து கொடுப்பாங்க. டியூனால யூஸ் பண்ற பால் வந்து ரொம்ப ஈரப்பதம் அடைஞ்சு கையை விட்டு வலிக்கிட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையர் 10 ஓவர் ஓல்டு பாலை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு ரூலை வந்து பிசிசிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎலுக்கு. அதை வச்சு பார்க்கும்போது பேட்டிங்க்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி இவங்க பெருசா கவலையப்பட மாட்டாங்க. அந்த டியூ ஃபேக்டர் எடுக்கக்கூடிய அந்த ரூலை எதிர்கொள்றதுக்கான பேட்டிங் இவங்க கிட்ட இருக்கு, அண்ட் அதுல இருந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய பவுலிங்கும் இவங்க கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் இந்த டீம் கன் டீம், ஷுவர் ஷாட் டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க. ஃபென்டாஸ்டிக்கான டீம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது இவங்களோட மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. ஏன்னா உள்ள வந்தாலே வந்து தாறுமாறா அட்டாக் பண்ணுன்ற ஒரே ஃப்ளோல வந்து வரப்போறாங்க. ஒரே ஒரு கேள்வி இந்த டீமுக்கு, இஃப் அட் ஆல் இவங்க எங்கேயாவது வந்து வீக்னஸ் காட்டுறாங்க அப்படின்னா ஒரு ரன் சேஸ்ல இவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதுதான். ஹைன்ரிக் கிளாசன் ரொம்பவே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான், ஆனா அவர் ரன் சேசஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்றது நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் அவ்வளவு நல்லா இல்ல. அதே மாதிரி இவங்களோட அந்த அட்டாக்கிங் இன்டென்ட், டிராவிஸ் ஹெட் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் தான், ரன் சேஸ்ல நிறைய வாட்டி வந்து சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு. ஆனா டிராவிஸ் ஹெட்டை தாண்டி மற்ற பேட்ஸ்மேன் வந்து எப்படி ஆட போறாங்க, எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அந்த ரன் சேஸை. இப்போ ஒரு டீம் வந்து 250 அடிக்குது இவங்களுக்கு எதிரா அப்படின்னா அந்த 250 இவங்களால கண்டிப்பா சேஸ் பண்ண முடியும். அதுக்கான ஃபயர் பவர் அவங்க பேட்டிங்ல இருக்கு. ஆனா அவங்க எடுத்த உடனே 6 அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது அவங்களுக்கு சில நேரங்கள்ல பாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு. உள்ள வர்ற எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆயிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் வந்து பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு வென்யூவா இருக்கு, இல்ல டார்கெட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி, ஸ்கோர் போர்ட் பிரஷர் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல, அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அதே மாதிரி சென்னையில இந்த டீம் எப்படி ஆட போகுது, ஈடன் கார்டன்ஸ்ல இந்த டீம் எப்படி ஆட போகுது, இந்த மாதிரியான ஸ்லோவர் ட்ராக்ஸ் முல்லன்பூர் அங்கெல்லாம் வந்து இந்த டீம் எப்படி ஆட போகுது அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. மற்றபடி இந்த டீம் கிட்ட பெருசா வீக்னஸ்னு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பவுலிங்ல ஃபென்டாஸ்டிக் பவுலர்ஸ், பேட்டிங்ல ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். த டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கிட்ட சில பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரும் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அனிகேத் வர்மா, ஜீஷான் அன்சாரி, அபினவ் மனோகர், இவங்க எல்லாமும் கண்டிப்பா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த சீசன்லயும் அவருடைய அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றதையும் நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீம் 300 ரன் அடிப்பாங்களா மாட்டாங்களா? அடுத்த டீம் வந்து இந்த ஐபிஎல் ப்ரிவியூ சீரீஸ்ல பாக்குற வரைக்கும், until then please like, share and subscribe. Thank you.